காலங்காத்தால கோழி கொக்கரக்கோ கூவுதோ இல்லையோ நம்ம எந்திரிச்சு கொக்கரக்கோன்னு கூவிடணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இந்த நாளுக்காக நான் 1 மாதம் பக்கம் தவம் இருந்தேன். ஆமாங்க, இன்னைக்கு வந்து தை கிருத்திகை. அது எனக்கே நேற்று நைட்டு தான் தெரியும். இன்னைக்கு நான் வந்து தைப்பூசத்துக்கு 6 நாள் விரதம் இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் செவ்வாய்க்கிழமையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சில பேர் திங்கக்கிழமையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முன்னாடியே செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நேற்று இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து தை கிருத்திகைக்கு வந்து வெத்தலை தீபமும் சர்க்கோண கோலமும் போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம இன்றைக்கி தான் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறல, நம்ம பண்ணிடலாம், வீடியோ க்ளீன் பண்ணிவிட்டேன், நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம் போடுறதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, வெத்தலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவரை எழுப்பி நான் போய் வெத்தலை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் இவரும் போய் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வரும்போதே மணி 6:45 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 7 மணிக்குள்ளார விளக்கு போடணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவசர அவசரமாக விளக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்க கொஞ்சம் சாமிக்கு பூவே வைக்கல. அதுக்கப்புறம் நான் நெய்வேத்தியமும் படைக்கல, எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆனால் எதுவுமே படைக்காமல் வச்சுட்டேன். அவசர அவசரமாக அதை பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வச்சு சாமிக்கெல்லாம் பூ வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்படி ஒரு ஜொலிப்போடு இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு 5 நிமிஷம் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு மைண்டில் வந்துட்டு, ஐயா சிவனாண்டி நீ பெற்ற மகனாயா இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருச்சு.